சீரிஸுடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எண்டிங்கில் நம்ம ஹீரோனுடைய அப்பா அவருடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு. உன்னுடைய அண்ணன் பண்ண காரியத்தினால இப்போ நம்ம குடும்பம் மிகப்பெரிய லாஸில் இருக்குது. மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஃபேமிலியோட மொத்த கடனையும் அவனே அழிக்கிறதா சொல்கிறான். இதை பற்றி பேசும்போது எபிசோடையுமே முடிச்சிருப்பாங்க. அடுத்த பாகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நம்ம வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். கதையோட ஆரம்பத்தில் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்க இவ்வளோ என்னாலும் சரி நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அப்போது இதுதான் உன்னுடைய முடிவான்னு கேட்டதுக்கப்புறம் அவனுடைய அப்பா உள்ளேருந்து ஒரு கன் எடுத்து அவனுடைய தலையில் வைக்கிறாருங்க. உன்னுடைய முடிவை நீ எடுத்துட்ட, இப்போது நான் முடிவு எடுக்க வேண்டிய நேரம், இதுக்கு மேலே அந்த வாழ்க்கை எனக்கு வேணான்னு அவருடைய லைஃப் அவரே முடிச்சுக்க போகிறதா மிரட்டுறாரு. இவருடைய அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த கன்னை கீழே போடுங்கன்னு அவங்களும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அவருடைய அப்பாவோ கேட்குற மாதிரி தெரியல. சரி ஓகே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ முட்டாள்தனமாக ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்க அந்த கன்னை எடுத்து காட்டும் போது அதுக்குள்ளே புல்லட்டே இல்லைங்க. ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண உடனே ஓடி போயிட்டு ஒரு ஹக் பண்ணுறா. நீ பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்க நான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல எது நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, யார் கல்யாணம் பண்ண போகிற, எதுக்கு இந்த முடிவுன்னு கேட்க உன்னுடைய அண்ணனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன். இதை கேட்ட உடனே இவனோட ஃப்ரெண்டுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபியான்சி உன்னோட அண்ணனை தான் இருப்பானே, நான் சுத்தமாக எதிர்பார்க்கல, அவனை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு இப்போது வேறு வழி தெரியல. சரி ஓகே உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேனே அவனுடைய ஃப்ரெண்டு அதை சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனுடைய தம்பியும் சேர்ந்து இப்போது பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க நம்ம ஹீரோ தன்னுடைய தம்பியை தாக்குனதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து அடி வாங்கிட்டு தன்னோட தம்பி பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாருங்க. நான் இப்போ பழையபடி ஃபார்மில் இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கேன், இல்லைனா கண்டிப்பாக உங்களை காலி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு சரி உங்களுடைய பஞ்சில் எனக்கு உங்களுடைய எமோஷன் தெரிஞ்சுது, அதுக்கான காரணம் என்ன, நீங்கள் சாதாரண ஸ்பேரிங் பார்ட்னர் அடிக்கிற மாதிரி அடிக்கலை, நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிற அவருடைய ஃபியான்சி வீட்டுக்கு வர்றாரு. எல்லாருமே அவரை இன்வைட் பண்ணுறாங்க. இவளுக்காக ஒரு கிஃப்டையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை திறந்து காமிச்சு இவளுக்கு அதை ப்ரெசென்ட்டாக கொடுக்க ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. வேணான்னு சொல்ல இவருடைய அம்மா கொடுங்க நான் வச்சுருக்கேன்னு அந்த நெக்லஸையுமே வாங்கிக்கிறாங்க. இப்போது அந்த பயங்கரமான டின்னர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. போன கதையில் நம்ம ஹீரோயினை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு வந்ததுனால இவருடைய அப்பா நம்ம ஹீரோவோட மொத்த ஃபேமிலியும் இன்வைட் பண்ணியிருப்பாரு. இந்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாரு. பயங்கர கோவமாக இருக்காருங்க. எதனால் இவர் கோவமாக இருக்காரு அதுக்கான காரணம் நமக்கு இப்போதைக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய ஃபேமிலியோடு சேர்ந்து டின்னருக்கு போக எல்லாருமே அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், உங்களால் தான் என்னுடைய பொண்ணு இன்றைக்கி சேஃபாக எங்களை அடைஞ்சிருக்கா, இவ தான் எங்கள் வீட்டோட பொக்கிஷம், இவன் இல்லைனா நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருப்போம்னு எங்களுக்கே தெரியல, இத்தனை நாளாக வெளிநாட்டில் தான் இருந்தோம், இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு ரிப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நான் ஒரு இன்ஜினியர் இன்வெஸ்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நல்ல விஷயம், நாங்களும் அதே சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் வேலை பார்க்குறோம், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுவோம். அண்ட் இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோடைய அம்மா அப்புறம் தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவுடைய பிளட் ரிலேட்டட் ஃபேமிலி கிடையாது. இங்கே எல்லாரும் சாப்பிடும்போது நம்ம ஹீரோவுக்கும் அந்த இல்ட்ரிமுக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான டென்ஷன் உருவாகுது. நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டாச்சு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்னுடைய பொண்ணு கூடிய சீக்கிரம் நசீரை கல்யாணம் பண்ணிக்கிற போகிறான்னு சொல்ல ஹீரோவுக்கோ பயங்கரமான ஆச்சரியம். மனுஷன் பார்க்கறதுக்கே ரொம்பவே வருத்தமாக இருக்காரு. இருந்தாலும் அந்த கல்யாணத்தை பற்றி வாழ்த்துக்கள்மே சொல்கிறாரு. சாப்பிடும்போது நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாரு. உண்மையாகவே ஹீரோன்னு சந்தோஷமாக தான் இருக்கலாம் அப்படின்னு அவருடைய முகத்தை பார்த்து செக் பண்ணுறாருங்க. ரெண்டு ஃபேமிலிக்கும் டின்னருமே நல்லபடியாக முடிய அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு பயங்கரமான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆவரேஜான ட்ரெஸ்ஸிங்கோட கீழே இறங்கி வர, என்னது இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இருக்குது, நீ தான் எங்கள் எல்லாத்தையும் அழகாக இருக்கணும், நீ என்னடானா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தன்னோட அம்மா கேட்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் தான் ஒரே முடிவா, இதை தவிர நமக்கு வேறு வழியா இல்லையான்னு தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு கேட்க இந்த கல்யாணம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே முக்கியம், நீ இதை புரிஞ்சுப்பான்னு நம்புறேன்னு சொல்ல அந்த கல்யாணத்துக்கு தேவையான ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தன்னுடைய அண்ணன் அங்கே வாங்கிட்டு வர்றாரு. இவருடைய வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ட்ரெஸ்ஸுமே கட்டி விட்றாங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்தில் நம்ம ஹீரோனுக்கு விருப்பம் இல்லை, என்ன தாண்டா பண்ண போகிறோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ரெட் ட்ரெஸ் இவங்களுக்கு இன்னுமே விருப்பம் உண்டாக்குது. கல்யாண பொண்ணு அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருடைய ஃபியான்சி கிட்ட ஹீரோயினை ஒப்படைக்க அவனுடைய கையை பிடிக்கிறதுக்கு இவளுக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் அவனோட கையை பிடிச்சி பொறுமையாக நடந்து போகிறான். அப்போது நம்ம ஹீரோனுடைய அண்ணனும் அவனுடைய ஃபியான்சியும் சேர்ந்து ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக டான்ஸுமே இவளுமே நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் டான்ஸ்ல எதுவும் பண்ற மாதிரி தெரியல, வாடுற முகத்தோட அமைதியா இருக்காங்க.
இப்போது நம்ம ஹீரோனு என்ன தாண்டா பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து இந்த கல்யாணம் நின்றதா, ப்ளீஸ் கடவுளை இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்கன்னு தனக்கு தானே வேண்டிக்கிறாங்க. என்னுடைய ஃபியான்சி அந்த இடத்துக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கேன். வெட்டிங்கை பற்றி கேட்கும்போது இங்கே பாரு, இந்த கல்யாணத்தில் எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லைன்றது உனக்கே நல்லா தெரியும். உண்மையாகவே நல்லவனாக இருந்தால் நீ என்னை கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணுற? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றது எனக்கு தெரியும்னு சொல்ல இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் ஏன்டா ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு கேட்க கொஞ்சம் வில்லத்தனமா, இந்த மாதிரி நான் அமைதியான கேரக்டர் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சைலண்டெல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்ல, நீ எப்படியும் குடிச்சிக்கிறவனே கண்டிப்பாக விரும்ப ஆரம்பிப்பேன். அந்த தைரியத்தில் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்ல, உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுக்காக நீ பணத்தை கொடுத்து இந்த கல்யாணத்தை வாங்க முயற்சி பண்ணுற? அப்போது அதுதான் பிரச்சனையா? பணம் இல்லைனா நீ என்னை விரும்புவியான்னு கேட்க, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விரும்ப மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போது வெட்டிங்குமே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ கல்யாணத்தில் அவனும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண நம்ம ஹீரோனு அது எதுக்குமே இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. நடக்கிற எல்லாத்தையுமே அவனோட ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்குது தானே ஆப்போசிட்டில் இருக்கவர் கேட்க, ஃபியான்சியுமே ஆமான்னு சொல்ல ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. இவ்வளோ இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம்னு எந்த பதிலுமே சொல்கிற மாதிரி தெரியல. ஏதாச்சும் ஒன்று நடந்து இந்த கல்யாணம் நின்றக்கூடாதா, இது மட்டும் நிஜமா இல்லாமல் கனவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு கண்ணை முடிக்கிறாங்க. என்ன தாண்டா நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சேர்றாரு. ஹீரோவை பார்த்த உடனே அந்த ஃபியான்சிக்கு பயங்கரமான கோவம். இவன் ஏதாச்சும் சொதப்பல் பண்ணிடக்கூடாதுன்னு அவருடைய ஆளுங்களை முன்னாடியே தயாராக வச்சுருக்காருங்க. இவரை தாக்கிறதுக்கு அவனுடைய ஆளுங்க எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லவே தேவையில்ல, ஃபைட்டிங்கில் பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு, பாக்ஸிங்லாம் பண்ணுறவர், ஆப்போசிட்டில் இருக்க எல்லாத்தையுமே அடித்து ஈஸியாகவே காலி பண்ணுறாரு. கல்யாண மேடையில் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோடைய தம்பியுமே கையில் ஒரு கன் எடுத்து சுற்றி இருக்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. ஹீரோயின் கிட்ட போயிட்டு என் கூட வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அப்போது அவளோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, நீ அவ்வளோ ஈஸியாக கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சியா, நான் இருக்கும்போது அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அவரையுமே அடிச்சு போட்டு ஹீரோனை அந்த கல்யாண மேடையிலேருந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கேருந்து வெளியில் கூட்டு போகும்போது நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போது காரில் ஏறுன்னு சொல்ல இவ்வளோ கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோனை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு கார்லையுமே ஏற்றி விடுறாரு. இப்போதைக்கு எதுவும் பேசாத அமைதியாவான கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓட்டிகிட்டு போக, எதுக்காக என்னை கல்யாணத்துலேருந்து கிட்டா போடுற, நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, இவரோட ஃபியான்சியோ கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோனுடைய அண்ணனும் அந்த காரில் ஏற முயற்சி பண்ணுறாரு. எதையுமே அவர் கேட்குற மாதிரி தெரியல. அவரை ஏற்றிக்காமையே கார் எடுத்துகிட்டு அவரும் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னை கல்யாணத்துலேருந்து நீ கடத்திருக்க, இப்போ நீ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்க, கண்டிப்பாக என்னுடைய அப்பாவும் ஃபியான்சியும் உன்னைய சும்மா விட மாட்டாங்க. இதுக்கு நடுவில் இவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா பின்னால் வர கன்னை வச்சு அந்த ஃபியான்சியோடைய காரை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாரு. காரை கொஞ்சம் நிப்பாட்டுறான்னு நம்ம ஹீரோன்னு கேட்க, இவருமே காரை போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. இப்போ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோ உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கான்னு கேட்க, இது என்னுடைய கல்யாணம், அதை எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, உனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாக இருந்துறியான்னு கேட்க, தெளிவான பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. சரி எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, சாப்பிடும்போது உன்னுடைய கண்களை எனக்கு அதை காட்டி கொடுத்துச்சு. இவர் என்ன பேசுறாருன்னு அவளுக்கே ஒன்றும் புரியலங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வந்து காரில் ஏறுன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவளுமே காரில் போயிட்டு ஏறா. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா பயங்கர கோவமாக இருக்காரு. என்ன நடந்துச்சு, என்னோட பொண்ணை எப்படி அவன் ஈஸியாக தூக்கிட்டு போனான், நீங்களாம் எதுக்கடா இருக்கீங்கன்னு அவனுடைய அண்ணனை அடிக்க போக நம்ம ஹீரோ தைரியமாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவருடைய ஆஃபரை சொல்ல ஆரம்பிக்க இந்த இடத்துல இந்த பாகத்தையுமே முடிக்கிறாங்க. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்ல போட்டுருங்க.